மனமும் இணையும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். ஜவ்வாது, சாம்பிராணி மற்றும் பிளாசம் மனங்களில். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று சங்கடஹர சதுர்த்தி. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் பிற்பகல் 12:16 மணி வரையிலும் திருத்தியை, பின்பு சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரங்கள் மாலை 4:37 மணி வரையிலும் ஆயில்யம், அதற்கு பின்பு மகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை 4:37 மணி வரையிலும் பூராடம், அதற்கு பின்பு உத்ராடம். மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் கேதுவுடன் சேர்ந்து 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு அலுவலக வேலைகள் மற்றும் அவர்களினுடைய சொந்த வேலைகள் அனைத்தும் நினைத்தது போல் நிறைவேறும். உயர் அதிகாரிகளிடத்திலிருந்து நல்ல ஒரு மதிப்பெண்களும் மற்றும் இவர்களினுடைய வேலைக்கு தகுந்த ஒரு சன்மானமும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் மேஷராசி அன்பர்களுக்கு அரசியல் மற்றும் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளில் இருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகளை இன்று கொண்டு வரும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் இன்று விநாயகர் ஆலய வழிபாடு இவர்களுக்கு சிறந்தது. சங்கடஹர சதுர்த்தியான இன்று விநாயகரை வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று 4ஆம் இடத்தில் சந்திரன் கேதுவுடன் இருப்பது சற்று மனதில் சின்ன சின்ன சஞ்சலங்களை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதளவில் சின்ன சஞ்சலங்கள் அவ்வப்போது வந்து போகும். பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இன்று இல்லை. இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல செய்திகளும் சுப செய்திகளும் காத்திருக்கிறது. நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு இன்றைய நாளில் அதற்கான நல்ல செய்திகளும் வந்து சேரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் லாபகரமான நாளாக இருக்கும். இன்றைய நாளில் உங்களினுடைய பங்கு சந்தை முதலீடுகளும் லாபத்தை தரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு கலகலப்பான நாளாக அமைகிறது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேதுவுடன் இணைந்திருப்பது புதிய மனிதர்களின் சந்திப்பு இவர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இந்த புதிய மனிதர்களின் நட்பு உங்களினுடைய வாழ்க்கையில் பொருளாதார உயர்வையும் தரும். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இவர்களினுடைய நட்பு உங்களுக்கு கை கொடுக்கும். புதிய கடன் முயற்சிகள் மற்றும் பழைய கடன் பாக்கிகள் வசூல் செய்வது, இது போன்ற விஷயங்களில் இன்று நீங்கள் நரசிம்ம பெருமானை வணங்க உங்களுக்கு பொருளாதார உயர்வை தரும். இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாளாக அமைகிறது. கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் கேதுவுடன் சேர்ந்து 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த சஞ்சாரம் குடும்பத்தில் சற்று மனக்குழப்பங்களை கொடுக்கலாம். இந்த சந்திரன் கேது 2ஆம் இடத்தில் இருப்பது கடகராசி அன்பர்களுக்கு சற்று மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வை அதிகரிக்கலாம். குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சொந்த பந்தங்கள் அல்லது உடன் பிறந்தவர்களிடத்தில் மனஸ்தாபங்கள் வந்து போகும். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் தேவை. பூசம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலுவலகத்தில் சற்று சலசலப்பு வந்து தீரும். புதிய கடன் முயற்சிகளை இன்றைய நாளில் தவிர்க்கலாம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரமானது கடகராசி அன்பர்களுக்கு புதிய கடன் முயற்சிகளில் சற்று மனதில் அதிருப்தியை கொடுக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேது மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதளவில் சஞ்சலத்தை கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம். இன்று சின்ன மருத்துவ செலவுகள் சிம்மராசி நேயர்களுக்கு வரும். இன்றைய நாளில் நீங்கள் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கணவன் மனைவி ஒற்றுமையிலும் சின்ன ஒரு குறைபாடு வந்து போகலாம். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டம சனியில் இருப்பதனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் சற்று மன கவலைகளோ அல்லது உங்களினுடைய கணவன் மனைவி ஆரோக்கியத்திலேயோ சின்ன குறைபாடுகள் இன்று மருத்துவ செலவுகளை கொடுக்கும். சங்கடஹர சதுர்த்தியான இன்று விநாயகரை வணங்கலாம். கன்னிராசி நேயர்கள், 12ஆம் இடத்தில் சந்திரன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் உங்களுக்கு இன்றைய நாளில் மனக்குறைகள் இல்லாத நாளாக இருக்கும். பல நாட்களாக இருந்து வந்த பொருளாதார உயர்வினை இன்றைய நாளில் உங்களுக்கு அது அதிகரிக்கலாம். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய கடன் முயற்சிகள் நன்மையை தரும். உங்களினுடைய கூட்டு தொழில் முயற்சிகளுக்கும் இன்று நீங்கள் எதிர்பார்த்தது போல் வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்று பல காலமாக இருந்து வந்த நட்புகள் மூலமாக உங்கள் குடும்பத்தில் நன்மைகள் நடக்கும்.
சங்கடஹர சதுர்த்தியான இன்று விநாயகப் பெருமானினுடைய வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். துலாம் ராசி நேயர்கள், இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குறைபாடுகள் தீரும். நண்பர்கள் மூலமாக குடும்பத்தில் நன்மைகள் நடக்கும். கொடுக்கல் வாங்கல் ஆகிய விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாகவே இருக்கும். இன்று வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் குழப்பங்கள் மாறும். இன்று சுவாதி மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்கள் நரசிம்ம பெருமானை வணங்குவது நல்லது. நீண்ட நாளாக இருக்கக்கூடிய ரோகம் மற்றும் ருணம், இதற்கு இன்று நரசிம்மரை வணங்க மனதில் ஒரு புதிய தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மனக்குறைகள் தீரும். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேத்துவின் சஞ்சாரமானது பல நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு உண்டு. அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது. வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களினுடைய மறைமுக சத்துருக்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் இன்று நல்ல தீர்வை காணலாம். நண்பர்களின் உதவி இன்று மனதிற்கு ஆறுதலை தரும். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நீண்ட காலமாக இருந்து வந்த ஒரு கணவன் மனைவி பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும். ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புதனின் சஞ்சாரம், 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, இவர்களினுடைய சஞ்சாரமானது இந்த பிருகுமங்கள யோகம் மற்றும் லக்ஷ்மி நாராயண யோகம் தனுசு ராசி நேயர்களுக்கு மிக அமோகமான பலன்களை கொடுக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. இந்த பிரயாணங்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம். இன்றைய நாளில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நல்ல நிறைவான நாளாகவே இருக்கும். புதிய கடன் முயற்சிகளில் இன்று ஈடுபட வேண்டாம். மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் 8ஆம் இடத்தில் கேதுவுடன் இருப்பதனால் இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. உத்திராட நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம். கொடுக்கல் வாங்கல் ஆகிய விஷயங்களில் இன்று கவனமாக இருக்க வேண்டும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் நெருங்கிய நண்பர்கள் மூலமாக சில மன கவலைகளும் பிரச்சனைகளும் இன்று வரலாம். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலக ரீதியாக வேலை பலு அதிகமாக இருக்கும். இன்று உங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் சற்று வாக்குவாதங்களோ அல்லது உங்களினுடைய சக ஊழியர்களிடத்தில் சில வாக்குவாதங்கள் வந்து போகும். விநாயகர் ஆலயத்தில் இன்று அரிசி தானம் செய்யவும். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப பாரங்கள் தீரும். 7ஆம் இடத்தில் சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த மனக்கசப்பு விலகும். இன்று தொழில் ரீதியாக மற்றும் அலுவலக ரீதியாக இருந்து வந்த ஒரு சில விஷயங்கள், குழப்பங்கள், உயர் அதிகாரிகளால் ஏற்பட்ட குழப்பங்களையும் மாலை நேரத்தில் தீர்க்கலாம். புதிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். மீனராசி நேயர்கள், இன்று மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப பாரங்கள் குறையும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேது இன்று கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். புதிய நட்புகள் மூலமாக நன்மைகள் உண்டு. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் அனுகூலமாக இருப்பார். மீனராசி நேயர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு. பல காலமாக இருந்து வந்த நோய் மற்றும் மருத்துவ செலவுகள் இன்றைய நாளில் தீரும். உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதிற்கு ஆறுதலான நாளாகவே அமைகிறது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஒளியும் மனமும் இணையும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம் ஜவ்வாது சாம்பிராணி மற்றும் பிளாசம் மனங்களில்.